செய்யும் போது முதலாக காலத்தை அமைப்போம், ரெண்டாவது தான் கையை வைப்போம். இது ஏன் இந்த பிரச்சனை புதுசா முன்னால புதுசா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குனாலதான் இந்த பிரச்சனை ஏன் அப்படின்னு சொன்னா, ஹதீஸ்ல 2 விதமாக அந்த வாசகம் இருக்கிறதுனால விளங்காதவர்களால, சரியா அந்த ஹதீஸ விளங்காதவர்களால வைக்கப்படுற விஷயம்தான் முதல்ல கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இது இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான விஷயமாக பண்பாடான கருத்துக்கள் இது சம்பந்தமாக மாறத்துக்கான காரணம் ஒரு ஹதீஸ்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை வைக்கிறதுக்கு முன்னால காலை வச்சாங்க அப்படின்னு சொல்லி, காலை வைக்கிறதுக்கு முன்னால கையை வச்சாங்க அப்படின்னு வருது. சரியா? ஒரு ஹதீஸ் காலை முதல்ல வச்சாங்க, ரெண்டாவது கையை வச்சாங்க. ரெண்டாவது ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, உங்களை யாராவது சொல்லி செஞ்சா அவங்க ஒட்டகம் மாதிரி துணிய வேண்டாம் என்று சொல்லி போட்டு அதுக்கு பின்னால வரக்கூடிய வார்த்தை ரசூல்லா காலை வைக்கிறதுனால கையை வச்சாங்க. அப்போ இப்ப ஒட்டகம் போற மாதிரி போகாதீங்க என்று சொன்னா ஒட்டகம் எப்படி போகுது? ஒட்டகம் முதல்ல முன்னங்கால தான் குத்தும். அதுக்கு முன்னுக்கு இருக்கிறதானே கை, அந்த முன் இதைத்தான் குத்தும். அதுக்கு பிறகுதான் பின்னங்கால வைக்கும். சரிதானுங்க? அப்போ ஒட்டகம் போற மாதிரி போகாதீங்கன்னு சொன்னா முதல்ல கையை வைக்காதீங்க, முதல்ல காலை வைக்க, அதுக்கு பிறகு கையை வைக்கிறதுதான் அந்த ஒட்டகம் போற மாதிரி போக வேண்டாம் என்று தடுக்கப்பட்டதனுடைய நோக்கம். அப்ப சுஜூதுக்கு போறதுக்கான ஒரு அடிப்படையை சொல்றோம். அந்த அடிப்படையை வச்சு நாங்க என்ன செய்யணும்? புரிஞ்சு கொள்ளணும். இப்படித்தான் சுஜூதுக்கு போகணும், இப்படி போகக்கூடாது அப்படி புரிஞ்சு கொள்ளணும். அப்ப என்ன அடிப்படைன்னு சொன்னா, ஒட்டகம் போற மாதிரி ரசூலுல்லா முதல்ல காலை வச்சாங்க, கையை வைக்கிறதுக்கு முன்னால காலை வச்சாங்க அப்படிங்கிற அந்த ஹதீஸுக்கு இந்த அடிப்படை சரி. ஆனா அதே ஹதீஸ்ல பின்னால வரக்கூடிய வார்த்தை முதல்ல கையை வச்சாங்க அதுக்கப்புறம் காலை அப்படிங்கிறது தவறு, அடிப்படைக்கு மாற்றம். அப்ப அடிப்படைக்கு மாற்றமாக ரசூலுல்லா ஒன்று சொல்ல மாட்டோம், அடிப்படை ஒன்றை சொல்லி போட்டு அதுக்கு மாற்றமாக சொல்ல மாட்டாங்க. சரிதானே? அதனால அறிவிப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஹதீஸ அறிவிச்ச அறிவிப்பாளர், அந்த அறிவிப்பாளர் முதல்ல ரசூலுல்லா காலை வச்சாங்க கையை வைக்கிறதுக்கு முன்னால என்று சொல்றதுக்கு அந்த வாசகத்தை எப்படி எழுதி போட்டாங்க, எப்படி சொல்லிட்டாங்க? காலை வைக்கிறதுக்கு முன்னால கையை வச்சாங்க வார்த்தையை மாற்றி சொல்லிட்டாங்க. இதுக்கு ஹதீஸ் கலையில இன்கிலாப் பேரு. இன்கிலாப் அப்படின்னு சொன்னா வார்த்தை புரண்டு முன்னால வர வேண்டியது பின்னால வர வேண்டியது முன்னால புரண்டு வந்துருக்கு. இத ஹதீஸ் கலையில இன்கிலாப் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதைத்தான் இமாம்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்ப அறிவிச்ச அந்த ராவி அறிவிச்ச விதத்தில ஏற்பட்ட ஒரு தடுமாற்றம், சரிதானே? அதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல ரசூலுல்லா கையை தான் வச்சாங்க, காலை வைக்கிறதுனால கை வச்சாங்கன்னு சொல்லிட்டு இவங்க குடிக்கிறாங்க. அப்ப அடிப்படையை என்ன செய்யும்? ஒட்டகம் போற மாதிரி புரியுற மாதிரி துணியாதுங்க, இனி அதுக்கு போட்டு கொள்ளையா வழிந்துறை எல்லாம் பெரிய கஷ்டப்பட்டு அந்த அகல் இதை சரிப்படுத்துறது தான் அது அடிப்படை தான். இதைத்தான் சரிப்படுத்தும். சரிதானே? பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் சொல்ற கருத்து என்னன்னு சொன்னா, இங்கே அறிவிச்ச ராவி அடிப்படைக்கு மாற்றமாக சொல்லிக்க. அப்ப அந்த வார்த்தை புரண்டு வந்திருக்கு. ஒரு அடிப்படை ஒன்று இருந்தா அந்த அடிப்படைக்கு ஏற்பதான் அதுல இருந்து வரக்கூடிய பிரிவு சட்டங்கள் எல்லாம் இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். அடிப்படை ஒன்றை நம்ம ஏற்படுத்திட்டோம், அந்த அடிப்படைக்கு ஏற்பதான் அதுல இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய சட்டங்கள் எல்லாம் இருக்கணும். அடிப்படைக்கு மாற்றமா சட்டம் வரையல. உதாரணம் அடிப்படைன்னு சொன்ன
ஆசைப்படும் இடமாக எதுவெல்லாம் கருதப்படுதோ அந்த இடத்தை தொட்டா உது முடியும் என்று ஒரு அடிப்படை. அப்ப ஆசைப்படுற இடம்னு சொல்லி சில இடங்கள் இருக்கு. பெண்களுடைய மேனி ஆசைப்படும் இடம், அப்ப அதை தொட்டா. அதே நேரம் சின்ன பிள்ளைகள் ஆசைப்படும் இடம் இல்லை. சின்ன பிள்ளைகள் பால் தொட்ட முடியாது. அதே மாதிரி மஹரமியத்தான உறவினர்கள் தங்கச்சி இவங்கெல்லாம் ஆசைப்படும் இடம். அப்ப அவங்களை தொட்டா என்ன செய்யாது, சொல்ல முடியாது. இப்ப இந்த அடிப்படைக்கு ஏற்பதான் சட்டங்கள் எல்லாம் வரணும். அடிப்படை ஒன்று இருக்குது. இப்ப ஒரு இடத்துல போய் உண்மையிலேயே அது ஆசைப்படும் இடம் மாதிரி அது தொட்டா போக முடியாது சொல்லலாமா? அடிப்படைக்கு மாற்று. அது மாதிரி இங்க ஒட்டகம் போற மாதிரி போவாங்க. அது ஒரு அடிப்படை. அடிப்படைக்கு மாற்றமா சட்டம் வரையல. இந்தாக்கள் என்ன செய்யறான்டா, இங்க வந்திருக்கிறத சரிப்படுத்த அடிப்படையை சரிப்படுத்த போறான். இல்ல அது அந்த முருக்குங்கிறது பலாயபுருக் கமாயபுருக்குல் பாயிர் என்கிறதான் ஹதீஸ். பலாயபுருக் கமாயபுருக்குல் பாயிர், அந்த ஒட்டக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஹதீஸ் கலையில தேர்ச்சி பெற்ற ஒருவர் தான் வஹாபின்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் கலையில எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவரே சொல்றாரு என்னன்னு சொன்னா, அது இன்கிலாபு தான், மார்க்க பிறழ்வு ஏற்பட்டிருக்குது, அடிப்படைக்கு மாற்றமா வரையலாம் அப்படின்னு அவரும் சொல்றாரு. அதையும் இப்ப இருக்கிற அது சொல்லிட்டாங்க. என்னென்ன முதல்ல கையத்தமைக்க பார்த்து போட்டு அடிப்படை என்னங்கிறத சரியா விளங்காம இந்த ஹதீஸை விட இந்த ஹதீஸ் கைய வச்சாங்கிற ஹதீஸ் சஹி கண்டு இதை விட இது வலுவானதுன்னு சொல்லி சில இமாம்கள் சொல்றான். சரிதானே? அந்த இமாம்கள் அப்ப இது வலுவானட்டா அப்ப இதுதான் எடுக்கணும் அவனை விளங்கிட்டான். விளங்கின அவன் அடிப்படையை பார்க்கல, கையை தானே வச்சிருக்காங்க, அப்ப இதுதான் என்று சொல்லிட்டான். மகள்களை சொன்னா அப்ப இது அடிப்படைக்கு மாற்றமா இருக்குதே அப்படின்னு சொன்னா இனி அடிப்படையை சரி பண்ண போறான். அது போலதான் அதாவது இது இப்ப குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சும்மா ஒரு 10-12 வருஷத்துக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை. அப்ப அதுக்கு முன்னால உண்டான வெள்ளங்கள்லாம் கைய காலத்தான் வச்சாங்க. சரி சரி, இந்த பிரச்சனை வரல, புதுசா கண்டுபிடிச்சு சொல்றாங்க. நாங்க பாம்கள் அதிகமாக என்ன கருத்து சொல்றாங்கிறது தான் நாங்க. அப்ப அந்த வகையில முதல்ல காலில் தான் வைக்கணும், அதுக்கு பிறகுதான் கையை வைக்கணும். ஆனா இது ஒரு பெரிய விஷயமும் இல்லை. தொழுகை கண்டு ஒரு ஒழுங்கு இருக்கா இல்லையா, அந்த ஒழுங்கு என்னன்னு சொன்னா முதல்ல காலத்தான் வைக்கணும், அதுக்காக. ஆனா ஒருத்தன் கையை வச்சான் முதல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால குற்றம் இல்லை, குற்றமோ மக்ரூஹோ இல்லை. சரி, அப்ப இயலாதவங்க என்ன செய்யலாம், கையை வச்சு அவங்களால டக்குன்னு என்ன செய்யலாம், கால் மாட்டத்தை கையை பேலன்ஸ் பண்ணி தான் அவங்கள காலமாடக்கும். அப்படியான வயசாளிகள் நோயாளிகள் இருந்தால் அது பிரச்சனையே இல்லை. முன்னும் காலத்தான் ஒட்டக வைக்கும், அது மாதிரி நீங்க வைக்காதங்க. அப்ப காலை முதல்ல வைங்க, அதுக்கு பிறகு கையை வைங்க. நல்ல அழகா தாராளம்.